பாருங்கள், நம்ம வந்துட்டு கூலித்தட்டு ஏரியாவுக்கு உள்ளே போல கொஞ்சம் அந்த கோடிலிங்கத்தை வந்து நெருங்கி போயிட்டு இருக்கோம். அந்த பாதை தான் அந்த பாதை. இன்னும் வந்து அந்த கோடிலிங்கத்தை வந்து நம்ம பார்த்தோம்ல தூரத்தில், அந்த கோடிலிங்கத்தை இன்னும் ஒரு 5 நிமிஷம் உள்ளே போனீங்கன்னா போயிடலாம். நெருங்கிட்டோம். வந்துட்டு அந்த விலைக்கு போயிட்டுருக்கோம். இந்த பாதை வந்துட்டு ஷார்ட்கட் பாதை. இந்த பாதை வந்து ஷார்ட்கட் பாதை. இந்த பாதை வழி தான் நம்ம பயணிச்சுருக்கோம். இதில் வந்து தோட்டங்கள் சைடில் பார்த்துருக்காங்க. எல்லாமே தோட்டங்கள் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கிரேப்ஸ் நிறையா இருக்குது. கிரேப்ஸில் நிறையா போட்டுருக்காங்க. ஷார்ட்கட் மலையை ஒட்டி பாருங்க. எல்லாமே மலையை ஒட்டி தான் ஃபுல்லாக எல்லாமே மலையை ஒட்டி நம்ம போயிட்டு ரோடு வந்து மலையை ஒட்டி பாருங்க. எல்லாமே ஃபுல்லாக வருது. இந்த மலையை இப்போ பார்க்குறது வந்து கோடிலிங்கேஸ்வரர் கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக அந்த கோயில் தான் ஃபுல்லாக கவரான எல்லாமே கவர் பண்ணி பாருங்கள். மேலே வரைக்கும் நிறையா சிலைகள்லாம் நிறையா இருக்குது. ஃபுல்லாக மலை மேலே அமைஞ்சிருக்காங்கங்க. மலை மேலே அமைச்சிருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்கள் லிங்கம்ன்ற நம்ம தூரத்தில் இருந்து காமிச்சிடல, அந்த லிங்கம் தான் அது. எவ்வளோ பெரிய லிங்கம்னு பாருங்க. வானலாவாக இருக்குங்க. பா பயங்கரமாக இருக்குது. இதை பாருங்கள், நந்தீஸ்வரர் எவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்காங்க. இது வானலாவாக இருக்குங்க. நந்தீஸ்வரர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாமே. வாங்க ஒவ்வொரு சிலையுமே காமிக்கிறேன். கிட்ட போ. இது பூரா கீழே வந்து உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பூராமே லிங்கம் தான். சின்ன சின்ன லிங்கமாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாமே. பார்க்க ஆசையாக இருக்குது. பதஞ்சலி முனிவர் சிவசமாதி பார்த்துக்கோங்க. இந்த ஒவ்வொன்றையும் பாருங்கள். இந்த இடத்துலலாம் பூரா லிங்கம் தான். எல்லாமே லிங்கம் தான். எல்லாமே லிங்கமாக தான் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே லிங்கம் தான். கீழே வந்துட்டு இதை வந்து உள்ளே கீழே போனோம்னா கருவூல மாதத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நடராஜர் சிலை
போகர் சிலைங்க அது. இது வந்து கரூரார் சிலை. இது இடைக்காடர்னு சொல்கிறாங்க அவர். இது வந்துட்டு புலிப்பாணி சித்தர் அவர். கமலமுனி அருள் பெருகன்னு போட்டிருக்காங்க. இவரை பார்த்தா அருள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மேலே மலை மேலேங்க ஃபுல்லாக எல்லாமே மலையொட்டி, எல்லாமே மலையொட்டி தான். மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மலையில் ஏறிக்கிட்டே இருக்கணும். நம்ம மலையில் பூரா அமைச்சிருக்காங்க. இது வந்துட்டு எங்கன்னா சுருளித்தித்தம் நியர் பக்கத்தில், சுருளித்தித்தம் பக்கத்தில் வந்துட்டு இந்த கோடிலிங்கம் அமைச்சிருக்காங்க. இங்கே வருங்க அம்மன் சிலைங்க, அம்மன் சிலை கும்பிட்டுக்குங்க. இது மீனாட்சி சிலைன்னு நினைக்கிறேன். மீனாட்சி சிலை பாருங்கள், கும்பிட்டுக்குங்க. புத்து சிலை பாம்பாட்டி சித்தர் இவர். இது பாருங்கள் கொங்குனர் சிலை, சுவாமி விவேகானந்தர் சிலை. அங்கே ஒரு முனிவர், அங்கே புத்த சீடர்னு நினைக்கிறேன். இப்படி போனால் மலை ஹைட்டு போயிட்டே இருக்குங்க. அங்கங்கே சிலை இருந்துக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது பண்ணியாச்சு, கவர் பண்ணிட்டுருக்கோம். ஃபுல்லாக வந்து கோடிலிங்கம் இதுக்குள்ளே. இது பூராமே சிலைகள் மேலே போயிட்டே இருக்குது. மலையில் போயிட்டு இப்போ இறங்கிட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சிலைங்க மலை உள்ள போயிட்டே இருக்குங்க. பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள். இது பூரம் பாருங்கள் கோடிலிங்கம்ங்க. இது பூரம் பாருங்கள் கோடிலிங்கம் இதுக்குள்ளே தான் அமைச்சிருக்காங்க. இது பூரா அமைச்சிருக்காங்க. அங்கேருந்து உள்ள கோடிலிங்கம் பாருங்கள், எல்லாம் லிங்கம் தான், எல்லாமே லிங்கம். இந்த இடத்துல எல்லாம் இந்த பக்கம் சைடு வந்தோம்னா தான், இந்த சைடு வந்து ஒரு குகை மாதிரி உள்ள அமைச்சிருக்காங்க. அதுக்கு வணக்கம் பிரதர். வணக்கம்.
எப்படி இந்த கரு இது கருவூலத்தை மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அது எப்படி? கருவூலம் வந்து எடுத்தால் வந்து அது குடும்பத்துக்கு, அதாவது வந்து எடுக்க உங்கள் தோஷம். குடும்பத்துக்கு தோஷமாயிரும். அப்படியா? அதுக்காகத்தான் கருவூலத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆட்டா. உங்களுக்குதே நல்லது சொல்கிறோமே தவிர ஓகே ஓகே, உங்களுக்கு நல்லது சொல்கிறோம். தேங்க்யூ பிரதர். எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இனி நம்ம வந்து கீழே வரைக்கும் போகுது கோடிலிங்கம். இது பெரிய பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு சுருளித்தத்துக்கு உள்ளே வந்துட்டோம்னா, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோம்னா உள்ளே இங்கே கோடிலிங்கம் அமைச்சிருக்காங்க. தேங்க்யூ பிரதர்.